அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பொதுவாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எதிர்பார்க்கக்கூடிய ஜிகே டாபிக் நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். இதில் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைனலாக அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இது இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அழகிய மலை வாழிடங்கள் என்ன, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் என்ன, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மலை வாழிடங்கள் என்ன, இந்த மாதிரி மிக முக்கியமாக அதேமாரியே இந்தியாவில் உள்ள சமய சுற்றுலா தலங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த சாப்டர்லேருந்து இந்த ஜிகே ரெடி ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் அப்படிங்கிற லெசன், ஜியாகிரஃபியில் டூரிசம் அப்படிங்கிற லெசன், அதில் உள்ள முக்கியமான ஜிகே தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு இந்த டூரியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணி அப்படிங்கிற வார்த்தை ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. அந்த இங்கிலீஷ் வார்த்தையிலேருந்து தான் சுற்றுலா பயணி அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழிடங்களை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானல், ஊட்டி இது இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸ். இது எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்குது. நைனிடால் அப்படிங்கிற மலைவாழிடம் எங்கே இருக்குன்னா, உத்தரகாண்ட் மாநிலம் இருக்குங்கள. அந்த உத்தரகாண்டில் பார்த்திங்கன்னா ஜோஷிமட் அப்படிங்கிற நகரம் டோட்டலாகவே அழிஞ்சு போயிடுச்சு, நிலச்சரிவால் அழிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? இதை ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த நைனிடால் ஒரு புகழ்பெற்ற மலைவாழிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்டில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து டார்ஜிலிங் அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்தில் இருக்குது. சொல்லப்போனால் அன்னை தெரசா அவர்கள் இந்த டார்ஜிலிங் அந்த இடத்துல ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு இந்திய மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதற்கான ஐடியா பார்த்திங்கன்னா அந்த டார்ஜிலிங் ரயில் பயணம் தான் அவங்களுக்கு கிடைச்சதா சொல்லுவாங்க. இந்த டார்ஜிலிங் எங்கே இருக்குன்னா, மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீநகர், இது ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஷில்லாங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெகாலயோடைய தலைநகரமே ஷில்லாங் தான். ஆனால் இந்த ஷில்லாங் பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற மலைவாழிடமாக இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கிமோட தலைநகரம் கேங்டாக், இதுவுமே ஒரு புகழ்பெற்ற மலைவாழிடமாக தான் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேசத்தோட தலைநகரம் ஷிம்லா, ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தோட தலைநகரம் ஷிம்லா, இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகழ்பெற்ற மலைவாழிடமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டூரு ரெடி ஆகிறோம் அப்படின்னா உடனே மூணாருக்கு போகலாமா அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மூணார் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், கேரளா. இந்த மூணார் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற மலைவாழிடமாக இருக்குது. சரிங்களா? அதாவது கொடைக்கானல், ஊட்டி தமிழ்நாட்டில் இருக்குது. நைனிடால் உத்தரகாண்டில் இருக்குது. டார்ஜிலிங் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. கேங்டாக் பார்த்திங்கன்னா சிக்கிமில் இருக்குது. ஷில்லாங் அப்படிங்கிறது மெகாலயாவில் இருக்குது. ஷிம்லா அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். மூணாறு அப்படிங்கிறது கேரளாவில் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டின் நீர்வீழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம உலகத்திலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி அப்படின்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியை சொல்லுவோம். இந்தியாவில் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி அப்படின்னா குன்சிகல் நீர்வீழ்ச்சி, இது கர்நாடகா மாநிலம் ஷிமோகா மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. இது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா, தருமபுரி மாவட்டத்தில் தான் இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. இந்த கும்பக்கரை நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டத்தில் இருக்குது. அதே தேனி மாவட்டத்தில் சுருளி நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. அப்போ தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பக்கரை மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. இந்த சுருளி நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, இந்த நீர்வீழ்ச்சியை தான் நில நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சுருளி நீர்வீழ்ச்சியை நில நீர்வீழ்ச்சி இல்லைனா மேகமலை நீர்வீழ்ச்சி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவுமே தேனி மாவட்டத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து குரங்கு நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்குது. குரங்கு அப்படின்னா சும்மாச்சிக்கும் கோயம்புத்தூரில் அதிகமாக குரங்கு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? குரங்கு அப்படி இல்லை, ஆக்சுவலாக சும்மா ஜஸ்ட் ஃபார் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, தவறாக எடுத்துக்க வேணாம். குரங்கு நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. கிளியூர் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது சேர்வராயன் மலை. கிளியூர் நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலையில் பார்த்தீங்கன்னா இருக்குது. குற்றாலம் நீர்வீழ்ச்சி திருநெல்வேலியில் இருக்குது. குற்றாலம் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சிற்றாறு அப்படின்னு ஒரு ஆறு ஒன்று இருக்குது, சிற்றாறு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆற்றுக்கு குறுக்க தான் இந்த நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த குற்றாலம் நீர்வீழ்ச்சி பாயுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை அப்படிங்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மலைவாழிடங்களை பொறுத்த வரைக்கும் ஊட்டியே மலைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலை மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்காடு அப்படின்னா ஏரி காடுகள், நிறைய ஏரிகள் இருக்கனால அதை ஏற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு ஏற்காடை சொல்லுவாங்க. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு ஏற்காடை சொல்லுவாங்க. இந்த ஏலகிரி மலை ஒன்று இருக்குல்ல, இந்த ஏலகிரி மலை
இந்த ஏலகிரி மலையை பொறுத்த வரைக்கும் 14 கொண்டை ஊசி வளைவுகளை வந்து கொண்டது. அப்போ இங்கேயும் வளைவு கூட இருக்கும். இது ஏலகிரியில் 14 கொண்டை ஊசி வளைவு இருக்கும். ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை இருக்குங்களே, ஏலகிரி 14 கொண்டை ஊசி வளைவு, கொல்லிமலையில் கிட்டத்தட்ட 70 கொண்டை ஊசி வளைவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கோத்தகிரி மலை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அதை தான் நம்ம ஃபேமஸாக பச்சை மலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கோத்தகிரி மலையை தான் பச்சை மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோத்தகிரி அதுதான் பச்சை மலை அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளிங்கிரி மலையை பொறுத்த வரைக்கும் தெற்கின் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளிங்கிரி மலை எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. மிகப்பெரிய சிவன் ஸ்டாச்சு வந்து இருக்கு இல்லையா, அந்த வெள்ளிங்கிரி மலை வந்து பார்த்திங்கன்னா தெற்கின் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனைமலையை உயர் விளிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனைமலையை வந்து பார்த்திங்கன்னா உயர் விளிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மேகமலையை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதுக்கு பேர் மேகமலை. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி, அதனால் அதை மேகமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜவ்வாது மலை இருக்குல்ல, அந்த ஜவ்வாது மலையை இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும். ஜவ்வாது மலையை பொறுத்த வரைக்கும் இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு, மலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது. ஓகேங்களா, இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மலைவாழிடங்கள். ஓகேங்களா, தெளிவாக வச்சுக்கணும். சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிய மலைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலை மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரி காடுகள் ஏற்காடு, இது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கோத்தகிரி பச்சை மலை அப்படிங்கிறது அதனுடைய உண்மையான மலை பேர் என்னன்னா கோத்தகிரி மலையை நம்ம ஃபேமஸாக பச்சை மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெள்ளிங்கிரி மலை அப்படிங்கிறது தெற்கின் கைலாஷ் என அழைக்கப்படும் மலைவாழிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலையை தான் தெற்கின் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏலகிரி மலைக்கும் கொல்லிமலைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏலகிரி மலையில் 14 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். வெள்ளிங்கிரி மலையில் 70 கொண்டை ஊசி வளைவுகள் வந்து இருக்கும். ஜவ்வாது மலையை இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்தியாவில் புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குது சமய சுற்றுலா தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், காஞ்சிபுரம் இருக்கா. வாரணாசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. சாரநாத்தும் உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குது. வைஷ்ணவி தேவி கோயில் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடியது தான் வைஷ்ணவி தேவி கோயில், ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அடுத்து ஒரு சர்ச்சை பொறுத்த வரைக்கும் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் தேவாலயம், இது கோவாவில் இருக்குது. செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் தேவாலயம் வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் இருக்குது. அமிர்தரஸ் அப்படிங்கிறது பஞ்சாபில் இருக்குது. லடாக் புத்த மடங்கள் அப்படிங்கிறது லடாக் அப்படிங்கும்போது ஜம்மு காஷ்மீர் தான் உங்களுக்கே தெரியும். விசா, அதுக்கப்புறம் விசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேலும் அறிந்து கொள்ளும் டாபிக் தான் இது. விசாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஆவணம், ஒரு டாக்குமெண்ட்டு, ஓகே நீங்கள் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டு இல்லைனா ஒரு முத்திரை தான் இந்த விசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் 4 வகையான விசா வந்து இருக்குது. டூரிஸ்ட் விசா, ஸ்டூடெண்ட் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா, மெடிக்கல் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட்டுக்காக போனால் அது டூரிஸ்ட் விசா, படிக்கிறதுக்காக போனால் அது ஸ்டூடெண்ட் விசா, வேலைக்காக போனால் அது எம்ப்ளாய்மெண்ட் விசா கொடுப்பாங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்காக போனால் அது மெடிக்கல் விசா. தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.